வெரி குட் ஈவினிங் கைஸ். ஃப்ரைடேக்கு அப்புறம் வீடியோ போடலை. ஆக்சுவலாக 2 டேஸ் வந்து நான் ட்ராவல் பண்ணிருந்தேன் சென்னையில் வெல்த் எக்ஸ்போ 2025ன்ற ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்காக. ஸோ இட் வாஸ் குட் ஈவெண்ட். நிறைய ட்ரேடர்ஸ் வந்திருந்தாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து. சம் லெஜண்ட்ஸ் மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சது, லைக் ஐடி ஜெகன் அண்டு ஐ ஆல்வேஸ் ரிகார்ட் ஹை ஆஃப் ஜெயச்சந்திரன், நிஃப்டி விசார்ட். ரொம்ப நான் ட்ரேடிங் ஆரம்பித்த காலத்துலேருந்து ஐ எம் இன் டச் வித் ஹிம். ஸோ ஃபைனலி ஐ காட் டு மீட் ஹிம். இட் வாஸ் குட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்ப்போம். நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவாக தான் முடிஞ்சுது. எல்லாமே வந்து நெகட்டிவ் இன்னைக்கு கம்ப்ளீட்லி. இந்த சென்டிமெண்ட்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்காக இல்லை மார்க்கெட்டில். ஸோ எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவ் தான் இருந்துச்சு. குறிப்பாக ப்ராடர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்றைக்கி வீக். ஸோ எப்படி இருக்க போகுது நாளைக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு சில நியூஸ், அந்த நியூஸ் பார்த்துட்டு வி வில் கெட் இன் டு தி சார்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி தொடர்ந்து வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஏசியன் பெயிண்ட்ஸை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இன்றைக்கி 85 lakhs ஷேர் 1876 விற்றுருக்குறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1% ஸ்டேக் அதில். ஸோ இன்றைக்கி அதை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ரிலையன்ஸ் விற்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், அதர் இன்ஸ்டியூஷன்ஸ் அதை வாங்குறாங்க. அண்டு பெயிண்ட் செக்டாரே ஜென்ரலாக இப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குது. ஆன் தி அதர் ஹேண்டு ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு இது வரைக்கும் மோனோபலியாக இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வருது மார்க்கெட்டில். ஸோ இந்த ஸ்டாக் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்கும். இன்னும் ஃபர்தராக கீழே வரும் பொழுது மேபி லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி ஒரு டைம் வரும் பொழுது நானே சொல்கிறேன். அடுத்த நியூஸ் வந்து ஆப்பிளுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனில் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா வயலேஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட் அசெட்ஸ் ஆக்டை வந்து வயலேட் பண்ணதுக்காக. டெவலப்பர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யூசர்ஸுக்கு வந்து அவங்க வேறு பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் அவுட் சைட் ஆஃப் ஆப் ஸ்டோர் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து அவங்க காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஜூன் 26க்குள்ளே வந்து இதை சால்வ் பண்ணலன்னா குளோபல் ரெவன்யூவில் 5% வந்து அவங்க ஃபைனாக கட்ட வேண்டிய வரும். இது வந்து முதல் முறையில் ஆப்பிளுக்கு. ஆப்பிள் இஸ் கெட்டிங் இன்டு ட்ரபிள் அகைன் அண்ட் அகைன். அடுத்து இன்றைக்கி இன்னொரு முக்கியமான நியூஸ். எஃப்என்ஓ எக்ஸ்பைரி டேட்டை வந்து என்எஸ்சி வந்து தேர்ஸ்டே டு டியூஸ்டே மாற்றிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி வந்து டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டே போயிடும். இது எப்போலேருந்து எஃபெக்ட் ஆகும்னா செப்டம்பர் 2021 செப்டம்பர் 1, 2025 இது நடைமுறைக்கு வரும். இப்போ இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் முடியும் பொழுது அடுத்த புது கான்ட்ராக்ட்ஸ், ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்பர் கராடி பூனே அப்படிங்கிற இடத்துல 3500 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்த மாதத்தில் வந்து 2வது அக்யூசேஷன். இது என்ன காட்டுதுன்னா, ரியல் எஸ்டேட் அஸ் அ செக்டார் வந்து பாசிட்டிவாக காட்டுது. தொடர்ந்து கோத்ரேஜ் வந்து புனே, டெல்லி அந்த மாதிரியான பெருநகரங்களில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதாவது புது ப்ராப்பர்ட்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். இன்னொரு ரியல் எஸ்டேட் நியூஸ் வந்து டிஎல்எஃப் வந்து ஒரு 5500 கோடி ரூபா நியூ ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து குருகிராமில் வந்து பண்ணுறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அஸ் அ செக்டாரே வந்து இப்போது பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நியூஸ், ஐடிசி வந்து ஸ்ரெஸ்ஸா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை 472 கோடி ரூபாய்க்கு அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. முதல் கட்டமாக வந்து 400 கோடி ரூபா அதுக்கு அப்ஃப்ரண்ட்டாக பணம் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெஸ்ட்டு 72.5 crore வந்து அடுத்த 24 மாதத்தில் அதை செட்டில் பண்ணுவாங்க. அது ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண அந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ட்ரான்சிஷன். இவங்களுடைய பிராண்ட் வந்து 24 மந்த்ரா ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் அவங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஐடிசி வந்து பிவோட்டிங் டுவர்ட்ஸ் ஃபுட் கம்பெனி. அதோட பார்ட் ஆஃப் இது தான். நிறைய அக்யூசேஷன்ஸ். அதில் ரீசெண்டாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் அக்யூசேஷன் இது. ஸோ கீப் அன் ஐ ஆன் ஐடிசி ஃபார் லாங் டேர்ம். ஸோ அடுத்தது வந்து ஸ்டீல் செக்டார் 2026 ஃபைனான்ஷியல் இயரில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு growth எதிர்பார்க்கிறதா சொல்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ அண்ட் செயில் வந்து இதில் பெட்டர் மார்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹோல் ஸ்டீல் செக்டார் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஹேவ் டு இன்டர்லிங்க் திங்ஸ். இப்போ ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்தது ஸ்டீல், பில்டிங் மெட்டீரியல்ஸ், இப்படி ஒன்றா வரும். ஸோ யூ ஹேவ் டு இன்டர்லிங்க். இது எல்லாத்தையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் யோசிக்கணும். ரியல் எஸ்டேட் நல்லா இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அடுத்ததுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன? கம்பி, ஸ்டீல், சிமெண்ட்டு, பெயிண்ட்ஸ், அடிசிவ்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் இதெல்லாம் பெட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்ததா ஒரு ஐபிஓ நாலேட்ஜ் ரியாலிட்டி ட்ரஸ்ட்ன்னு. இப்ப தான் நம்ம ஐபிஓ பத்தி பார்த்தோம். நெறைய வந்து இப்ப தான் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பத்தி பார்த்தோம். நெறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. நியூ ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸு, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாரி சமயத்தில இப்படி ஒரு கம்பெனி ஐபிஓ வர்றது நல்லது தானே அப்படின்னா, நல்லது தான். பட் இவங்க எதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீட்ஸ் வில் பி யூஸ்டு டூ ரீபே டெப்ட் அண்ட் ஃபார் ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸ். ஒரு பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு அவங்க வாங்குறாங்கன்னா, அப்போ அந்த ஐபிஓ வந்து நம்ம வாங்கலாம். அவங்க வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. மேலும் வந்து ஃபெசிலிட்டீஸ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனினா. இல்ல ரியல் எஸ்டேட் கம்பெனினா, நாங்க புதுசா வந்து ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறோம். அக்ராஸ் இந்தியா வந்து டெவலப் பண்ண போறோம். அப்படின்னா அது வேற. இப்போ அவங்க கடன் அடைச்சுட்டு கார்ப்பரேட் பர்ப்பஸஸ்னா அது இதா இருக்கு. மேபி அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ படிச்சா வந்து நமக்கு தெரியும். பட் ஸ்டில் இந்த மாரி ஐபிஓலாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்தது செக்டார் டேட்டாக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடி. ஐடி வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 1% அப். அதாவது 3/4% அப். ஸோ மத்தபடி எல்லாமே வந்து டவுன் தான். நாளைக்குமே ஐடி வந்து கொஞ்சம் அப் மூவ் இருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு வந்து யுஎஸ்ல ரேட் கட் இருக்கு. அத பொறுத்து நாளை மறுநாள் மார்க்கெட் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும் அதுக்கு. நாளைக்கு ஈவினிங் அத பார்ப்போம் அத பத்தி. இன்னைக்கு பெரிய அடி வாங்குனது வந்து ஃபார்மா. அதுக்கு காரணம் வந்து ட்ரம்ப் வந்து நாங்க ஃபார்மாவுக்கும் டாரிஃப் போட்டாலும் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இட்ஸ் கம்மிங் சூன் இருக்கிறாரு. ஸோ அத பார்ப்போம் எப்படி ரியாக்ட் ஆகுது மார்க்கெட் நாளைக்குன்னு. இது ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல ஃபார்மால லாங் டெர்ம் ஸ்டாக்ஸ் எதுவும் பார்த்து வச்சிருந்தீங்கன்னா, அத வாங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா அது இருக்கும். அடுத்ததா வந்து நீஷ் நீஷ் டேட்டா பார்த்தீங்கன்னா, ரேட்டிங் ஏஜென்சி இன்னைக்கு ஒரு 3% அப். ரேட்டிங் ஏஜென்சினா கிறிசில், கேர் அதெல்லாமே நல்ல அப் இன்னைக்கு. அடுத்ததா பிளாஸ்டிக் பைப்ஸ். பிளாஸ்டிக் பைப்ஸ் ஆஸ்ட்ரால் குறிப்பாக. ஆஸ்ட்ரால் வந்து நான் போன மாசமே நம்ம வீடியோல சொல்லியிருந்தேன். சார்ட்ஸும் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுவரைக்கும் நம்ம டெலகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பப்போ அதில சார்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தட் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஐடி எனேபிள்டு சர்வீசஸுமே வந்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. இந்த பிளாஸ்டிக் பைப்ஸ், ஐடி இது இந்த போன 1 வாரமாக. அடுத்ததா ஓஐ டேட்டா பார்ப்போம். ஓஐ இன்கிரீஸ் இன்னைக்கு கால் ஆப்ஷன் ஓஐ இன்கிரீஸ் வந்து 25,000ல இன்கிரீஸ் ஆகியிருக்கு. அகைன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இது ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சிலே தான் இருக்கு. கீழ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,800 24,700ல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. அத விட்டா 4,500. ஸோ இந்த 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 பேட்டர்னே பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரி கன்சாலிடேஷன். இந்த ரேஞ்ச விட்டு எப்ப வெளியில போதோ, அப்பதான் வந்து ஒரு கிளியர் மூவ்மெண்ட்டே நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறத வந்து நம்ம சார்ட்ல பார்ப்போம். மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இது நிஃப்டி சார்ட். இது டெய்லி சார்ட். மேபி நம்ம வீக்லிக்கு போவோம் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு காலைல Facebookல கூட இந்த சார்ட்ட போட்டிருந்தேன். ஆ ஃபே நம்ம ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4, 5 வீக்ஸ் இது வந்து 5த் வீக். 5வது வாரமா வந்து இது ஒரு இன்சைட் பார். ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சிலே இருக்கு. நிஃப்டி மேல போகணும்னு பாக்குது. பட் போக முடியல. ஸோ இந்த ரேஞ்ச் இந்த கேண்டில்ல வந்து இந்த லோவ பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சாலோ, இல்ல இந்த ஹைய க்ளோஸ் பண்ணி ஒரு பிரேக் வச்சாலோ, பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சாலோ தான் நம்ம ஃபர்தரா வந்து ஒரு கிளீன் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுல ரொம்ப சிரமப்படுறது யாருன்னா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். அவங்களுடைய ட்ரேட வந்து சரியாவே பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட் பார் நேத்தி ஹைக்கு மேலயும் போல, லோவுக்கு கீழயும் வரல. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணுச்சுன்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் போய் இந்த 25,200 இந்த ரேஞ்ச வந்து டெஸ்ட் பண்ணும். ஸோ ஒன்லி இந்த இதுக்கு மேல 25,300 மேல க்ளோஸ் வச்சால் தான், அதுக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. அதுவரை வந்து மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும். குளோபல் கண்டிஷன்ஸும் வந்து அவ்வளோ சிறப்பா சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இது நிஃப்டியோட இன்ட்ராடே சார்ட். அதாவது 1 ஹவர் சார்ட் வச்சுக்குவோம். 1 ஹவர் சார்ட்ல பாருங்க. 1 ஹவர் சார்ட்ல இந்த ரேஞ்ச் தான். கீழ வந்தா பை, மேல போனா செல். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இப்ப இருக்கிறத பார்த்தீங்கன்னா, சார்ட் இட்ஸ் லுக்கிங் வீக். இட் மைட் நாளைக்கு வந்து இட் மைட் கம் டவுன். இந்த 24,700 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் ஆகலாம். லெட்ஸ் சி ஹவ் இட் ஓப்பன்ஸ். குளோபல் மார்க்கெட் கண்டிஷன பொறுத்து தான் நாளைக்கு இருக்கும். காலையில வந்து ட்ரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ தட் உங்க ட்ரேட பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் பார்ப்போம். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஹேப்பியஸ்ட் மைண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ். ஒரு ஐடி கம்பெனி. அ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு வந்து ஒரு சின்ன புல் பேக் வந்துச்சுன்னா, வி கேன் கன்சிடர் திஸ் ஃபார் ஒரு குட் மூவ்மெண்ட். அடுத்தது ஃப்ரைடே வீடியோலயே சொல்லியிருந்தேன். பிக் 3 ஐடிஸ் இன்ஃபி வந்து ஒரு ரேஞ்சில இருந்து வெளியில வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. பட்
ஐ அம் ஸ்டில் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். ஒரு கிளீன் க்ளோஸா எனக்கு தெரியல. மேபி நாளைக்கு வந்து ஒரு இத பிரேக் பண்ணி ஒரு மூவ் பண்ணுச்சுன்னா, கேன் கன்சிடர். இத உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கங்க. அடுத்ததா வந்து HCL Tech. HCL Techமே வந்து நான் இந்த இந்த பிரேக் அவுட் நடந்ததும் 11ஆம் தேதியே இது போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு நல்ல மூவ் ஆயிட்டிருக்கு. இட் வில் மூவ் ஃபர்தர். இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ கிராஸ் பண்ணா இட் வில் மூவ் ஃபர்தர். இதையுமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கங்க. அடுத்தது வந்து விப்ரோ. விப்ரோவும் அதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் விட்டு வெளியில வந்திருக்கு. ஸோ அகைன் ஃபர்தரா மூவ் ஆகணும். ஸோ ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும் இதுதான். இதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க ஸ்டாக் மார்க்கெட் ஜர்னி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏஞ்சல் ஒன் அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் கீழ இருக்கு. அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, என்னோட டெலகிராம் லிங்க் இருக்கு. ஸோ அதில என்ன கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ வித் தட். ஸோ பிளான் த ட்ரேட், ட்ரேட் த பிளான். சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து அவ்வளவு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல இல்ல. ஸோ டேக் கேர்.